செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா ஹெல்த்தை தான் பார்த்துக்கணும். சரிங்களா? உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. கணவன் மனைவி இதில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் சலசலப்புகள் ஏற்படும், அதில் கவனமாக இருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ங்க நம்மளுக்கு ஹெல்த் நல்லா இருந்தால் தான் மற்ற எந்த விஷயத்தையுமே வந்து நம்ம கூலாக ஹேண்டில் பண்ண முடியும். கரெக்டுங்களா? பொதுவாகவே இப்போ 4ஆம் இடத்துல கேது உங்களுக்கு பயிற்சி ஆனதுலேருந்தே உடம்பு வந்து திடீர்னு ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டு தான் இருக்கும். அதனால் அந்த டென்ஷன் மற்ற எல்லாத்துலேயும் நம்மளுக்கு வந்து அந்த டென்ஷனை நம்ம காட்டுவோம். அதனால் நீங்கள் தயவுசெய்து உங்கள் உடம்பை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. சரிங்களா? ஸோ 5ஆம் இடத்துல இந்த சூரியன் இருக்கிறனால ஃபீவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ஏற்படும். அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி பெரிய மைனஸ்லாம் எதுவும் இல்லை. ரொம்ப சிறப்பாக இருக்குது ரிஷபராசிக்கு. ஸோ புரட்டாசி மாதம் வந்து நீங்கள் என்ன வழிபாடு முக்கியமாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகருக்கு வந்து அருகம்புல் மாலை, நல்லெண்ணெய் தீபம் இது போடுறது. முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு இந்த அருகம்புல் வந்து தண்ணியில் ஓவர் நைட் ஊற வச்சுட்டு நீங்கள் அந்த தண்ணியை குடிச்சிட்டு வர்றது கூட உடம்புக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஓகேங்களா? அது தப்பு கிடையாது.